அனைவருக்கும் வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்று வியாழக்கிழமை. நான் சொல்லியிருந்தேன் தினமும் ஒரு வீடியோ போடுறோம் அபிஷேகத்தோடன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வியாழக்கிழமைனாவ குருவுக்கு உகந்ததுன்னு சொல்லுவாங்க. குருவுக்கும் உகந்தது. அதே போல் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய லட்சுமி தேவிக்கும் உகந்த நாள் வியாழக்கிழமை. அதனால் இன்றைக்கி அஷ்டலட்சுமி, நம்ம வீட்டில் இருக்கிற அஷ்டலட்சுமிங்களையும் அபிஷேகம் பண்ணி நான் வீடியோ போடுறேன். சரி, நம்ம இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, லக்ஷ்மிக்கு அபிஷேகம் பண்ணுறோம் இல்லையா? அதனால் அனைவருமே லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த சுமங்கலி பெண்களுக்கு மூலாதாரமாக உள்ள பொருளாகப்பட்ட மாங்கல்யத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். மாங்கல்யம் அணிவதால் ஏற்படும் நன்மைகள், பலன்கள், பயன்கள் மற்றும் அறிவியல் ரீதியாகவும் மற்றும் ஆன்மீக ரீதியாகவும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆனால் முதல்ல நம்ம ஆன்மீக ரீதியாக சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் எதுக்காக போட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மாங்கல்யம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, மாங்கல்யத்தில் கயிற்றினால் போடும்போது கணவன் வீட்டில் அவரவர் பரம்பரைக்கு அவரவர் வீட்டு கலாச்சாரத்தின்படி ஒரு மாங்கல்யம் கயிற்றில் கோர்த்து கணவனால் கட்டப்படும். அது அவரவருடைய வீட்டு முறைப்படி கட்டப்படும். பிறகு பார்த்தீங்கன்னா, தாலி பிரித்து கோக்கும் பொழுது அவரது தாய் வீட்டில் இருந்து உருக்கள் கோக்கப்படும். உதாரணத்துக்கு லக்ஷ்மி பொட்டு, குண்டு, நாணல், அதாவது நாணக்குழா அப்படின்னு சொல்லக்கூடிய நாணல். பிறகு அன்னாச்சி பூ, திராட்சை கொத்து, லக்ஷ்மி காசு அப்படின்னு சொல்லிட்டு பல வகையாக கோக்குறாங்க இப்போ. ஆனால் அதெல்லாம் எதுக்கு கோக்குறாங்க? அது கோக்கறதுனால இதனால் என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா, தாலியை எல்லோரும் தாலி கொடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் கொடி அப்படின்னு சொல்கிறாங்க அதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தாலி கொடி அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் கொடி போல் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால தான் ஒரு சுமங்கலியாகப்பட்டவள் தனது கணவன் வீட்டில் இருந்து வரக்கூடிய மாங்கல்யம் என்று சொல்லக்கூடியதும், தனது தாயில் வீட்டில் இருந்து வரக்கூடிய உருக்கள், ஏன்னா அம்மா வீட்டில் தான் உருக்கள் கோப்பாங்க, அந்த உருக்கள் இரண்டையும் சேர்த்து தனது தாலி கொடியில் முடிந்து கொள்கிறாள். தான் கணவன் வீடும் கொடி போல் வளர வேண்டும், அதே போல் தாய் வீடும் கொடி போல் வளர வேண்டும்ன்றதுக்காக ரெண்டுத்தையும் சேர்த்து தாலி கொடி அப்படின்னு சொல்லிட்டு தனது மாங்கல்யத்தில் முடிந்து கொள்கிறாள். இந்த உருக்கள் மாங்கல்யம் மகாலட்சுமியோட அம்சம். தனது குலதெய்வ கடாட்சம் அதில் நிறைந்திருக்கும். அதனால தான் கணவன் வீட்டில் இருந்து வரும். கணவன் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னாவே தன்னோட குலதெய்வமும் மாறிவிடும். சரிங்களா? இன்சில் மாறுறது மட்டும் இல்லாமல் குலதெய்வமும் மாறும். அதனால தான் அந்த மாங்கல்யத்தில் தங்களுடைய குடும்பத்தோட குலதெய்வ கடாட்சம் நிறைந்திருக்கும். அதனால் அவரவர் வீட்டு முறைப்படி அவரவர் கோத்திரத்தின்படி மாங்கல்யம் மாறப்படும். ஆனால் உருக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான பேர் அனைவருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் பெரும்பாலும் கோக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல்ல மாங்கல்யத்தை ஒட்டி குண்டு கோப்பாங்க. குண்டு, நாணக்குழா அப்படின்னு சொல்கிறத கோப்பாங்க. இந்த குண்டும் நாணக்குழாவை எதுக்கு கோத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விளக்கம் கேட்டிங்கன்னா, குண்டாகப்பட்டதை நாணக்குழாவை எதுக்கு கோக்குறாங்கன்னா, உருக்கள் கோக்குறோம் இல்லையா? லக்ஷ்மி பொட்டு, காசு, அது இதுன்னு கோக்குறப்போ ஒன்றோடு ஒன்று உராயக்கூடாது, தேய்மானம் அடையக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த குண்டு நாணக்குழாவும் கோத்தாங்க. அதுவும் அவரவர் வீட்டு கலாச்சாரத்தின்படி ஒரு சிலர் நாணல் கோப்பாங்க, ஒரு சிலர் குண்டு கோப்பாங்க. இது அவர் வீட்டு கலாச்சாரப்படி. ஆனால் இதோட பயன்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த உருக்களாகப்பட்டதை தேய்மானம் அடையக்கூடாது, ஒன்றோடு ஒன்று உரசக்கூடாது என்பதற்காக அந்த உருக்கள் கோத்தாங்க. அதாவது அந்த குண்டும் நாணக்குழாவும் கோத்தாங்க. அடுத்தபடியாக பெரும்பாலான பேர் அனைவரும் கோக்கக்கூடியது வாழை சீப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. வாழை சீப்பு எதற்கு கோக்குறாங்கனாக்கா, வாழை மரம் உங்களுக்கே தெரியும், வாழை மரம் போல் வாழையடி வாழையாக வளர வேண்டும் என்று சொல்லுவாங்க. அதே போல் வாழை சீப்புன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றுபட்டு தான் இருக்குது. எப்போவுமே வாழைப்பழத்தை தனித்து கொடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? எப்போதுமே வாழைப்பழத்தை தனித்து கொடுக்க மாட்டாங்க. எப்போவுமே கொடுத்தாலும் ரெண்டாக கொடுப்பாங்க, இல்லைனா ஒரு சீப்பாக கொடுப்பாங்க. அதனால தான் ஒன்றுபட்டே இருக்கும். அதே போல் வாழை மரம் போல் வாழையடி வாழையாக வளர வேண்டும், அந்த வாழைப்பழம் போல் ஒற்றுமையாக இருக்க வேண்டுன்றதுக்காக தான் அந்த வாழை சீப்பு கோக்குறாங்க. சரிங்களா? அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, பெரும்பாலான பேர் கோப்பது மாங்காய் பிஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாங்காய் அப்படின்னு சொல்கிறத கோப்பாங்க. அந்த மாங்காய் எதற்கு கோக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மாங்காய் மட்டும்தான் 3 நிலையிலையுமே பயன்பாட்டுக்குரியது. உதாரணத்துக்கு பிஞ்சாக இருந்தாலும் பயன்படும், மாவடு போடுவாங்க. காயாக இருந்தாலும் சாப்பாட்டுக்கு பயன்படுத்துவாங்க. பழமாக இருந்தாலும் சாப்பிட பயன்படும். அதே போல்
ஒரு பெண் புகுந்த வீட்டிற்கு செல்லும்போது அந்த குடும்பம் எந்த நிலையில் இருந்தாலும், கஷ்டத்தில் இருந்தாலும், சந்தோஷத்தில் இருந்தாலும், வறுமையில் இருந்தாலும் அனைத்தையும் அனுசரித்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்போல அந்த மாங்காயை வந்து நம்ம கோக்குறாங்க. சரிங்களா? அடுத்தபடியாக என்ன கோக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, லக்ஷ்மி பொட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி பொட்டு கோப்பாங்க. லக்ஷ்மி பொட்டு எதற்காக கோக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா, அதில் லக்ஷ்மி தேவி வந்து வாசம் பண்ணுவாங்க லக்ஷ்மி பொட்டில். அதனால் அனைத்து இல்லங்களிலும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைய வேண்டும்ன்றதுக்காக லக்ஷ்மி பொட்டு கோக்கிறது. சரிங்களா? அடுத்தபடியாக திராட்சை கொத்து கோத்துருப்பாங்க ஒரு சிலர். திராட்சை கொத்து எதற்கு கோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, திராட்சை கொத்து வந்து கொத்தா, அதாவது தனித்து இருக்காது. ஒரு கொத்தா வந்து நிறைய திராட்சைகள் சேர்ந்து ஒரு கொத்தாக இருக்கும். அதே போல் குடும்பமாகப்பட்டது ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் எப்போதும் சந்தோஷம் நிறைந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அந்த திராட்சை கொத்து கோக்கிறது. சரிங்களா? ஒரு சிலர் வந்து அன்னாச்சி பழம் கோப்பிங்க. அன்னாச்சி பழம் எதுக்கு கோக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருக்கும். அன்னாச்சி பழம் வந்து மேலே வந்து பார்க்குறதுக்கு சொரப்பாக ஒரு மாதிரி இருந்தாலும் உள்ளே வந்து இனிப்பாக இருக்கும். மேலே முள்ளாக சொரப்பாக இருக்கும், உள்ளே இனிப்பாக இருக்கும். அதே போல் ஒரு பெண்ணாகப்பட்டவள் தனது புகுந்த வீட்டில் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த நிலைனா கஷ்டமாக இருந்தாலும் அல்லது ஒரு கீழ் நிலையில் இருந்தாலும், கீழ்நிலைனா வந்து ஒரு வறுமை நிலையில் இருந்தாலும், எப்படி இருந்தாலுமே அந்த ஒரு சிலர் வந்து ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா வந்து அந்த அன்னாச்சி பழத்தை போல் ஒரு முறைப்பாக ஒரு வெறப்பாக இருப்பாங்க. அதே போல் இல்லாமல் அனைவருமே வந்து சந்தோஷமாக கொண்டுட்டு வரணும். அந்த எப்படி அந்த அன்னாச்சி பழத்துக்குள்ளே வந்து இனிப்பான ஒரு பழம் சாறு கிடைக்கிறதோ, அதே போல் ஒரு குடும்பத்தை நல்ல முறையில் மாற்றி கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அந்த அன்னாச்சி பழத்தை வந்து கோக்குறாங்க. சரிங்களா? இது வந்து கோக்கக்கூடியது. ஒரு சிலர் வந்து பெரும்பாலான பேர் அதுக்கப்புறம் என்ன கோப்பிங்கனாக்கா, லக்ஷ்மி காசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாணயம், அதாவது வந்து கால் காசுன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் லக்ஷ்மி காசுன்னுவாங்க. அதை வந்து கோப்பாங்க. அதாவது உங்களுக்கே தெரியும், எல்லாத்தையுமே வந்து ஒரு பேர் சொல்லுவாங்க. இதை மட்டும் காசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொன்னாங்கனாக்கா, அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து ஒரு பெண்ணை புகுந்த வீட்டுக்கு அனுப்பும்பொழுது வந்து இந்த லக்ஷ்மி காசு அப்படின்னு சொல்லக்கூடிய காசு கட்டுவாங்க. உதாரணத்துக்கு கல்யாணத்தப்போ கூட பார்ப்பீங்க, நெத்தியில் வந்து காசு கட்டுற வழக்கம் இருக்கும் ஒரு சிலருக்கு. இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒருவேளை அந்த பெண்ணாகப்பட்டவள் ஒரு வறுமையான சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த காசை பயன்படுத்தி கொண்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் அப்படின்றதுக்காக மாங்கல்யத்திலேயும் லக்ஷ்மி காசு கோத்தாங்க, தலையிலையும் அந்த காசு கட்டுற வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது தான். இந்த காசு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மாதம் நீங்கள் வந்து எப்பேற்பட்ட நாணயமாக நகையாக இருந்தாலுமே என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒரு கஷ்டம் வரும்போது வந்து கடையில் வச்சுருவாங்க. ஆனால் தாலி கொடியில் இருக்கிற பொருளை மட்டும் அவ்வளோ சீக்கிரம் எடுத்து கடையில் வைக்க மாட்டீங்க. அதே போல் தான் அது ஒரு சென்டிமெண்ட்டுன்றதுனால நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கனாக்கா, அதில் காசு கோக்க ஆரம்பித்தாங்க. கால் காசாக வந்து கோத்துக்கிட்டே வருவாங்க. அப்பப்போ அவங்களுக்கு எப்பொழுது சேகரிக்கணும்னு தோணுதோ அப்பப்போ வருமானம் கிடைக்கும்போது ஒரு காசாக வந்து நம்ம கோத்துக்கிட்டு வரும்போது, பிற்காலத்தில் தனக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது இந்த காசை பயன்படுத்தி, அதாவது ஒரு கல்யாணமோ, ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், இல்லைன்னா படிப்பு செலவுக்கோ ஏதாவது ஒரு செலவுக்கோ இந்த காசை வந்து எடுத்து மாற்றி பணமாக வந்து பயன்படுத்திக்கலாம். இது ஒரு சேவிங்ஸ் மெத்தடு தான். இதை தான் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து அதில் அந்த கால் காசு அப்படின்ற இந்த வழக்கத்தை கொண்டு வந்தாங்க. அதனால் அனைவருமே வந்து இதை பயன்படுத்தி வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம் வீட்டில். சரிங்களா? இதுதான் வந்து கால் காசு கோக்கிறதுக்கான முறை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பவளமணி அப்படின்னு சொல்லிட்டு கோக்கணும். அது கண்டிப்பாக அனைவருடைய மாங்கல்யத்துலேயும் இந்த பவளமணின்றது வந்து இருக்கணும். சிகப்பாக இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம். ஏன் இந்த மணியை கோக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பார்த்துருப்பீங்க, கருப்பு மணி சிகப்பு மணி கோப்பாங்க. இந்த பவளமணி கோக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ பெரும்பாலான கோவிலில் வந்து பெண்கள் வந்து தன்னுடைய மாங்கல்யத்தை எடுத்து பொட்டு வைக்கும் வழக்கம் உள்ளது. அப்போ அந்த பொட்டு வைக்கும்போது பிறருடைய பார்வை மாங்கல்யத்தில் பட்டு திருஷ்டி வரக்கூடாது என்பதற்காக திருஷ்டிக்காக கோக்கப்படுவது வந்து இந்த பவளமணின்னு சொல்லக்கூடிய பவளமணின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் கருப்பு மணி சிகப்பு மணின்னு அந்த வண்ணத்தை வச்சு குறிப்பிடுவாங்க. இந்த மணி கோக்கிறது மூலிமா வந்து திருஷ்டி வராமல் இருக்கும். சரிங்களா? அதனால் அனைவருடைய மாங்கல்யத்திலையும் முடிந்த அளவு ஒரு 2 மணியாவது கோற்றுக்கொள்ளுங்கள்.
அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வில்வ இலை கோப்பாங்க, துளசி இலை கோப்பாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அவரவர் கோத்திரத்தின் வழக்கத்தின்படி சிவ கோத்திரமோ விஷ்ணு கோத்திரமோ அவரவர் குல வழக்கின்படி அந்த இலையாகப்பட்டதை வந்து கோத்துப்பாங்க. சிவனுக்கு உகந்தது வந்து வில்வ இலை. அதனால் சிவகடாட்சம் எப்பொழுதும் நம்ம வீட்டில் விளங்க வேண்டும் அப்படின்றதுக்காக வந்து வில்வ இலையை கோத்துப்பாங்க விஷ்ணு கோத்திரம் இருக்கிறவங்க. அதுவே வந்து சிவகோத்திரம் இருக்கிறவங்க, அதுவே விஷ்ணு கோத்திரம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா துளசி இலையை கோத்துப்பாங்க. விஷ்ணு பகவானுடைய அனுகிரகம் தன்னுடைய வீட்டிற்கும் தன்னை சார்ந்த குடும்பத்திற்கும் எப்பொழுதும் நிரந்தரமாக கிடைக்க வேண்டும்ன்றதுக்காக வந்து அந்த வில்வ துளசி இலையை வந்து கோத்துப்பாங்க. இதுதான் வந்து முறை. இன்னும் பெரும்பாலான பேர் வந்து நிறைய கோத்துக்கிட்டு போவாங்க. நான் வந்து பலரும் கோக்கக்கூடிய இந்த விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். இதை வந்து பெரும்பாலான பேர் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய உருக்களை இதோட பயன்கள் பற்றி சொல்லியிருக்கேன். அப்புறம் அறிவியல் ரீதியாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனாக்கா ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேன்சர்ன்ற சொல்லக்கூடிய மார்பக புற்றுநோய், அந்த மார்பக புற்றுநோயின்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலான பேருக்கு வந்தது இல்லை. யாராவது 100ல் ஒரு ஆளுக்கு வரும். இப்போ நீங்கள் கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா பெரும்பாலான பேருக்கு அந்த புற்றுநோய், அதுவும் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெண்கள் வராங்க. இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுது கயிற்றில் இருந்து தங்க சிரடுக்கு மாற்றப்பட்டதோ அப்போது இருந்தால் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சுது. கயிற்றில் போடும்போது பெண்கள் வந்து தினமும் அந்த கயிற்றுக்கு மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க. ஏன்னா வந்து அந்த கயிறு மஞ்சள் தேய்க்கலாம் வந்து கருப்பாயிடும். அதனால் அந்த மஞ்சள் தேய்க்கிறதுனால வந்து தன்னுடைய உடலில் வந்து அந்த கயிறு படும்போது எப்பொழுதும் வந்து இந்த ஆன்டிபயாட்டிக் என்று சொல்லக்கூடிய அந்த கிருமி நாசினியாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து கிடைக்கும். அதனால் வந்து பெரும்பாலான தாய்மார்கள் வந்து வசதியாக இருந்தாலும் செல்வந்தர்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த கயிற்றில் போடுவது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்து. இதில் வந்து நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இதில் நான் எதனா தவறாக சொல்லியிருந்தாலும் மன்னித்திடுங்க. நான் பெரும்பாலும் தவறாக எதுவும் சொல்லலை. நான் என்னுடைய குருநாதர்கிட்ட கேட்டு இன்னும் ஒரு 4-5 பேர்கிட்ட கேட்டு அவங்கக்கிட்ட கேட்டு தான் வந்து நான் அந்த விஷயத்தை சொல்லி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் என்னுடைய குருநாதர் சொன்ன விஷயங்களையும் நான் ஒப்பிட்டு தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அனைத்தும் சரியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த மாங்கல்யம் மாற்றணும், அதை மாற்றுறதுக்கான வீடியோ அது எந்த நேரத்தில் மாற்றலாம் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு சந்தேகம் பெரும்பாலும் எல்லோரும் நீங்கள் சரியாக மாற்றிடுவீங்க. அப்படி அதுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கின்ற சந்தேகங்கள் அனைத்தையுமே வந்து நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. நான் கண்டிப்பாக அதற்கு நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை போடுங்க. அது அனைவருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஆலயத்தில் பூஜை செய்வதாக இருந்தாலும் சரி, அனைத்திற்குமே வந்து உங்களுடைய சந்தேகங்களை போடுங்க. உங்களுக்கு இருக்கின்ற சந்தேகங்கள் மாதிரி பல பேருக்கு இருக்கலாம். வெளியில் சொல்லாமல் யார்கிட்ட கேட்கணும்னு தெரியாமல் இருக்கலாம். அதே போல் சந்தேகங்களை வந்து போடுங்க. வீட்டில் எந்த பூஜை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்ற மாதிரியும் நீங்கள் சந்தேகங்களை கேளுங்க. நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அனைவரும் வந்து மகாலட்சுமி கடாட்சம் அனைவருக்கும் கிட்டணும்னு நான் பரிபூர்ணமாக வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் மகாலட்சுமி அனுகிரகம் கண்டிப்பாக இருக்கும். வீட்டில் எளிமையான முறை